இதுவரைக்கும் அமைதியாக இருந்த சினிமா ஆட்கள் தொடர்ந்து பேச ஆரம்பிச்சார். நேத்து நடந்த ஒரு மீட்டிங்ல வந்து நடிகர் அருள்தாஸ், அருள்தாஸ் ஆமா. அவர் வந்து எனக்கு நெருங்கிய நண்பர் தான் அவரு. அவரு வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில அவர கேட்டாலே தெரியும். அவர் இதுவரைக்கும் யார்ட்டயும் அதிர்ந்து கூட பேசினது கிடையாது. ம். எல்லாருக்கும் நண்பரா இருப்பாரு. எல்லாருக்கும் ஒரு பிடித்தமான ஒரு நபரா இருக்கிறாரு. அவர் பேசினது தான் இண்டஸ்ட்ரியே பெரிய இன்னைக்கு டாக்கா இருக்கு. என்னையா தாசு பேசிட்டாப்புல, தாசு பேசியிருக்காரு, தாசு பேசியிருக்காருன்னு பார்க்குற ஆள்லாம் அதான் சொல்றாங்க. எந்த மேடையிலயும் யாரையுமே மேடையில நார்மலாவே அவர் பேச மாட்டார் யாரையும். அவரவே கோவப்படுத்தி விட்டானுங்க இந்த மாரி. அப்ப இந்த விஷயம்ங்கிறது வந்து ஒட்டுமொத்தமா எல்லாருக்கும் ஒரு ஆதங்கத்த உண்டு பண்ணிருச்சு. என்ன இது? மத்த ஆள்லாம் எவ்வளோ பெரிய ஜாமான்லாம் பேசாம இருக்கானுங்க. எல்லாரும் மேடையில உட்காந்துட்டு எல்லாரையும் போடா வாடாங்கிறது. இளையராஜா எப்படி நீங்க சொல்லலாம்? இளையராஜா தமிழ்நாட்டினுடைய ஒரு பெருமை அடையாளம். இன்னைக்கு 40 வருஷமா ஒரு பாட்ட கொண்டாடிக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் சாதனையா இல்லையா? நீங்க என்ன பண்ணீங்க? உங்க படத்த இன்னொரு 10 வருஷம் கழிச்சு உங்க படத்த பார்ப்பானா எவனாவது? அப்ப இளையராஜா வந்து போற போக்குல வந்து அவன்ங்கிறது, உரிமையில பேசுறது, பாலாவ பத்தி பேசுறது. உனக்கெல்லாம் என்ன ரைட்ஸ் இருக்கு பாலாவ பத்தி பேசுறதுக்கெல்லாம்? அவருடைய சாதனை தெரியுமா? அவருடைய உழைப்பு தெரியுமா? சும்மா ஏதோ 2 படம், 4 படம், 2 இங்கிலீஷ் படத்த பார்த்துட்டோம், 2 சைனீஸ் படத்த பார்த்துட்டோம், வந்து எடுத்துட்டோம். அத வந்து பண்ணிட்டோம்னா, நீங்க வந்து என்ன உணர்வுபூர்வமான படங்கள் ஏதாவது பண்ணியிருக்கீங்க? பாலச்சந்தர் மாரி, பாலராஜா மாரி ஒரு உணர்வுபூர்வமான படம் பண்ணியிருக்கீங்களா? இல்ல சோசியல் மெசேஜ் ஏதாவது சொல்லியிருக்கீங்களா? ஒண்ணும் கிடையாது.